நமக்கு வந்து இந்த கடப்பாக்கல்லையே தொட்டி போட்டுட்டேன். இப்ப இதுல 20 தொட்டிகள் இருக்கு. இந்த 20 தொட்டிகள்லயும் மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கான இடுபொருட்களுக்காகவே முக்கியமா நம்ம மாடு வளர்க்கறதுல இதுக்கான இடுபொருட்கள் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. ஆடும் மாடும் அதனுடைய சாணம் கோமியம் கழிவுகள் எல்லாத்தையும் இருக்குல்ல குப்பை குழின்னு சொல்லுவோம். ஃபார்ம் யார்டுன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல, நாங்க குப்பை குழின்னு சொல்லுவோம். அந்த ஃபார்ம் யார்ட்ல சேகரம் பண்ணுறோம். அது ஓரளவுக்கு செமி டீகம்போஸ் ஆயிருக்கும், செமி இதா ஆயிடும். அதை எடுத்து சுத்தம் பண்ணி ஆற வச்சு அதை இதுல லேயர் லேயரா வச்சு அதுல மண்புழு விடுறது. இங்க இருக்கிறது எல்லாமே நம்ம நாட்டு மண்புழுக்கள் தான். அதை கொண்டுதான் நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடுகள் இருக்குங்க? இது எத்தனை இதுல பயன்படுத்திட்டு இருக்கு? நம்ம மாடு இப்போதைக்கு 8-9 மாடு இருக்கு. 9 மாடுகள் இருக்கு. அது பட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயல்ல விளையிற நெல் விளைச்சல்ல வர்ற வைக்கோல் அதுக்கு தீவனம் ஆயிடுது. நம்ம பண்ணையை சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலை தழைகள் அதெல்லாம கோஃபோர் கோத்திரி இது மாதிரியான புல்லு சூபா புல்லு உள்பட வேலி மசால் இந்த இதெல்லாம் அதுக்கு தீவனம் ஆயிடுது. தீவனம் காசு கொடுத்து வாங்குறது கிடையாது இங்க. அது எல்லாத்தையும் கொண்டு அது சாப்பிட்டு அதனுடைய கழிவு அங்க ஸ்டோர் ஆகி அதை எடுத்து நாம இங்க போட்டு மண்புழு உரம் தயார் பண்றோம். அப்ப மாட்டினுடைய பலன்கிறது இதுவும் சேர்த்ததுதான். இதுல வர்ற லாபம் மாட்டோட லாபமா மண்புழு உரத்தோட லாபமா? எல்லாம் சேர்ந்ததுதான். சரிதானே? கண்டிப்பா.